வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தங்கத்தினுடைய விலை அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சராசரியா ஒரு நாளைக்கு 2 டைம் அப்படின்றது உயர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100-50 அந்த மாதிரியான டிஃபரன்ஸ்ல கிடையாது. காலையில ஒரு 800 ரூபா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஈவினிங்ல வந்துட்டு ஒரு 600 ரூபா அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா மேனிக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த டிஃபரன்சஸ் அப்படின்றது டே பை டே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அன்டில் ஒரு 2010-12 அந்த மாதிரியான காலகட்டத்தில் வந்துட்டு கையில் ஒரு 2 லட்சம் ரூபா இருந்துச்சு அப்படின்னா பொண்ணுக்கு ஒரு 5 பவுன் நகை எடுத்து போட்டு சிம்பிளாக கல்யாணத்தை முடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேரண்ட்ஸ் சொல்றத நானே கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோல்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பட்ஜெட் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சுச்சுவேஷனுக்கு இன்னைக்கு மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வகைப்படுத்திடலாம். ஏன்னா வந்துட்டு குண்டுமணி தங்கமாவது வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறதா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பிறந்ததுல இருந்து அதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது பெண் குழந்தையா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஆண் குழந்தையா இருந்தாலும் வந்துட்டு காது குத்துல ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்தடுத்த விசேஷங்கள் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி எல்லா விசேஷத்துலையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோல்டோட ரிலேட் பண்ணியே இந்த சமூகம் பழகிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அன்னைக்கு காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பவுன் அப்படின்றது வெறும் 21 ரூபால ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபா வரைக்கும் வித்த காலகட்டங்கள் அப்படின்றதெல்லாம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு நிலவரப்படி வந்துட்டு ஒரு சவரன் எடுக்கணும், ஒரு பவுன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம கையில் குறைஞ்சது 1 லட்சம் ரூபா அப்படின்றது இருந்தால் மட்டும்தான் அதை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலைமை மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் எண்டுக்குள்ள வந்துட்டு அது 1,20,000 30,000 மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ என்னதான் நடக்குது தங்கத்தை சுற்றி, அதை தாண்டி வந்துட்டு இந்த கிடுகிடு விலை உயர்வுக்கு என்ன காரணம், தங்கம் கடந்து வந்த பாதை என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தங்கத்தினுடைய ஒரு 105 வருஷ வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரே வேர்டில் சொல்லிட முடியும். ஏன்னா 1920 தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தங்கம் அப்படின்றது மக்கள் கிட்ட பிரபலம் அடைய ஆரம்பிக்குது. ஸோ அன்னைக்கு நிலவரப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சவரன் அப்படின்றது வெறும் 21 ரூபாயா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். 21 ரூபா அப்படின்னா 21,000 21 லட்சமோ கிடையாது, வெறும் 21 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா அந்த காலத்தில் வந்துட்டு 21 ரூபான்றது எவ்வளோ பெரிய காசுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிலாம் கேட்டோம் அப்படின்னா தெரியும் தான். ஆனால் அன்னைக்கு இருந்த ரேட்டுக்கு 21 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு 15 வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா 1935 அது 24 ரூபாயா மாறுது. அங்கிருந்து பார்த்தோம் அப்படின்னா 1940 அதாவது ஒரு 5 வருஷம் கேப்புக்கு அப்புறமா வந்துட்டு அது 36 ரூபாயா மாறுது. 1950 பார்த்தோம் அப்படின்னா 99 ரூபா, 100 ரூபாய்க்கு வந்துட்டு 1 ரூபா கம்மி அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. இப்படி வந்துட்டு இந்த 10 ரூபா 5 ரூபா டிஃபரன்சஸே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 வருஷம் கேப் அப்படின்றத எடுத்துக்கிட்டே இருக்கு. 1960 113 ரூபாய்க்கும் 70 184 ரூபாய்க்கும் இப்படி வித்துக்கிட்டு இருந்த தங்கம் பார்த்தோம் அப்படின்னா 80 தான் உச்சத்துக்கு போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 70 184 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த தங்கம் 1980 ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு 1330 ரூபாய்க்கு போகுது. ஸோ 180 ரூபால இருந்து 1330 ரூபா அப்படின்றது எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லையா. அதுக்கப்புறம் தான் தங்கத்தினுடைய விலை அப்படின்றது கொஞ்சம் கிடுகிடுன்னு உயர ஆரம்பிக்குது. 1990களில் அதுலேருந்து அப்படியே டபுள் ஆகி 3200 ரூபா, 2000 வருஷத்தில் 4400 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்கிது. 2010 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 18,500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்கிற தங்கம் 2010 இருந்து 16 வரைக்கும் அந்த 6 வருஷ கேப்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போராடி அந்த 18,500 இருந்து 20,000 ரூபா அப்படின்ற அந்த கான்செப்டுக்குள்ளே வருது. ஒரு சவரன் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா 20,000 ரூபான்னு சொல்லிட்டு. ஸோ 18,500 20,000 ரூபா அந்த 1,500 ரூபா கேப்புக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 வருஷம் அப்படின்றது தேவைப்படுது. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சரசரன்னு சொல்லி ஏற ஆரம்பிக்குது. வருஷத்துக்கு 10,000 ரூபா அப்படின்ற மேனிக்கு இன்க்ரீஸ் ஆகுது. 2020 30,000, 22 40,000, 23 45, 24 50,000 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வருஷம் 5,000 10,000 அப்படின்னு சொல்லி ஏறுது. இப்போ ஒரு
1 லட்சம் ரூபாய் விற்கக்கூடிய தங்கம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் ஜனவரி 1ஆம் தேதி வந்துட்டு 59,000 ரூபா 60,000 ரூபா அப்படின்ற சம்திங்கில் விற்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சவரன் 60,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்கப்படுது. அடுத்து மாதம் 10,000 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி மாதத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 60,000 ரூபா விற்றுட்டு இருந்தது. பிப்ரவரி மார்ச்சில் 70,000 மாறுது. அதுக்கப்புறமா மே மாதத்துக்குள்ளே வந்துட்டு 80,000 மாறுது. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்னு சொல்லிட்டு இந்த 4 மாதங்களில் கிட்டத்தட்ட 20,000 ரூபா அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகி ஜெட் வேகத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எகிரி நிற்கிது அப்படின்னே சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் தங்கம் 21 ரூபா வித்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்துட்டு நம்மள்கிட்ட சொன்னால் எப்படி நம்ப மாட்டோமோ அதே மாதிரி இனி வரக்கூடிய ஜென்ரேஷன்லாம் நாங்கள் இருக்கும் போதெல்லாம் 40,000 ரூபா வித்துச்சு பேசாமல் அப்பயே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ப முடியாத அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா இந்த ஒரு வருஷத்தில் தங்கத்தினுடைய விலை அப்படின்றது அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கையில் 1 லட்சம் ரூபா இருந்தால் 4 பவுன் எடுத்து வைப்போம் அப்படின்ற நிலைமை மாறி 1 லட்சம் ரூபா இருந்தால் இன்னைக்கு 1 பவுன் எடுக்கிறதே ரொம்ப பெரிய போராட்டமாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கத்தில் சரி ஓகே தங்கம் தான் இப்படி நம்மளை தள்ளாட வைக்குது வெள்ளி பக்கம் போயிடலாமான்னு சொல்லி பார்த்தோம்னா வெள்ளியும் வந்துட்டு தாறுமாற விலை உயர்வை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். தினம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிலோவுக்கு 3,000 7,000 அப்படின்னு சொல்லிட்டு பல ஆயிரக்கணக்கில் விலையேற்றம் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. பட் ஒரு பக்கம் விலை என்னதான் இவ்வளோ ஜெட் வேகத்தில் ஏறினாலும் தங்கத்தை வாங்குறவங்க தொடர்ந்து வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தங்கம் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு விழா ஒரு செலிப்ரேஷன் அப்படின்றத இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பீப்புள்ஸால் நினைக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 to 25 வயசு இருக்கும்போது அப்போ தங்கத்தினுடைய விலை என்னவா இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல போட்டு உங்கள் கையில் கோல்டு அப்படின்றத சேவிங் பண்ணி வச்சுருந்தீங்க சேவிங்ஸாக வச்சுருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல போட்டு போங்க. இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தரேன். பை பை.